ஹாய் கைஸ், நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 5 lakhs. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 39, டேட்டு 27 March 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1,32,515. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,85,700. ப்ராஃபிட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 53,194. இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,400 கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, அவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ண சொல்கிறீங்க ஸ்டாக்ஸு. இப்போ நான் ஷோ பண்ணுறதுனால ஒரு இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் பார்த்துட்டு நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிக்க ஸ்டாக்கில் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி சொல்லுதுன்னா, உங்களுக்கு நான் இதெல்லாம் வாங்கினது இப்போ ரீசெண்டாக வாங்கலை. இது எல்லாமே நான் 2021 வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கிட்டு லாஸாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் என் ஓவரால் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் இப்போ ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக்ஸ். பெல் பார்த்தீங்கன்னா 11,000 கிட்ட இருக்குது. ஏஜிஐ 8,500. லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா 7,736. அண்ட் என்எஸ்பிசி பார்த்தீங்கன்னா 4,821 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போது மைனஸில் இருக்க ஸ்டாக் எதுன்னு பார்க்கலாம். இது வழக்கம் போல் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐடிசி, ரிலாக்ஸோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் 4,000, ஐடிசி 2,000, ரிலாக்ஸோ 1,600, ஐடிசி உள்ளது 838 கிட்ட மைனஸில் இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளில் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் எனக்கே பார்த்திங்கன்னா நான் ஆவரேஜ் வேல்யூலேருந்து இவ்வளோ மைனஸ் இருக்கப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப டேஞ்சர். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோடய அட்வைஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுறது. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்க்கலாம். இது எஸ்ஐபி மூலமாக நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,71,236. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,91,171 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 19,900 கிட்ட இருக்குது. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,600 இருக்குது. இதில் யூடிஐ நிஃப்டி 50 அதில் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் 56, மோத்திலாலில் 8,000, குவாண்ட்டில் 2,000. இது எல்லாமே நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் அந்த எஸ்ஐபி போயிட்டு தான் இருக்குது. இது நான் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் வாங்க. இதனோட அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய மோஸ்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் தான் மிட் கேப். இது எல்லாமே நான் ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணது. மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி எல்லாமே என்னோடய லார்ஜ் கேப்பில் தான் இருந்தது. இப்போ என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடதை பார்த்து நீங்கள் அப்படியே பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுற எந்த அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதுதான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $420. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $517. ப்ராஃபிட் அரௌண்ட் $97 இருக்குது. இது இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 36,600. ஓவரால் வேல்யூ 48,600. ப்ராஃபிட் அரௌண்ட் 12,000 கிட்டே இருக்குது. இதில் நீங்கள் இங்கே இன்னும் நேற்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு $11.53 பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ரிஸ்க்கானது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டேரக்ட் ஸ்டாக்கு, தென் ஃபைனலாக நம்ம இந்தியன் யூஎஸ் மார்க்கெட் வரலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு ட்ரேடிங் எதுவும் பண்ணாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye.